பேர்ல நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளர் செயற்பாட்டாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் இப்போ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போது நேற்றைய நியூஸ் படி பீகார்லேயும் குஜராத்லேயும் நீட் தேர்வு வினாக்கள் முன்னாடியே கசிவிடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. எங்கே நடைபெறுது? தார்மீக ரீதியாக அதில் லாஜிக்கலாக எதிர்க்கிறது, நீட் தேர்வு எதிர்க்கிறது வேற. இப்போ நிர்வாக சீர்கேட்டு முறையில் அது பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எங்கே நடக்குது பிரச்சனை? நீட் அப்படின்னு சொல்கிறதே ஒரு முறைகேடுங்க. ஒரு நியாயமான பள்ளிக்கல்வி நடைமுறையிலேருந்து ஒருவர் உயர்கல்விக்கு போகிற அந்த கட்டமைப்பை சிதைத்துட்டு சந்தையினுடைய சூழ்ச்சியாக வணிகத்தின் சூதாட்டம் தான் உங்களுக்கு நீட். இப்போ இந்த நீட்டில் இந்த ஆண்டு தான் புதுசாக இந்த முறைகேடு நடக்குதுன்னு அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறைகேடு நடந்திருக்கு. உங்களுக்கு ஆள்மாறாட்டம் உட்பட நடந்திருக்கு. அதனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இடமே இழப்பு ஏற்பட்டது. நீங்கள் ஆள்மாறாட்டத்தில் ஒருத்தர் வந்ததை 2வது வருஷம் அவர் படிக்கும்போது தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு. அப்போ அந்த இடம் வீணாக தானே போச்சு. எனவே இந்த ஆண்டு அல்ல, நீட் நடைமுறை என்றைக்கு வந்ததோ அந்த ஆண்டு முதல் வெவ்வேறு விதமான முறைகேடு நடந்திருக்கிறது. பல்வேறு வகையான குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த குற்றவியல் வழக்குகள் விசாரணையில் இருக்கு. இந்த ஆண்டு நடந்தது என்பது இத்தனை ஆண்டு நடந்ததை விட உச்சமாக பார்க்கிறோம். அது இந்த ஆண்டுக்கு இது உச்சமா தெரியுது, அடுத்த ஆண்டு இதை விட உச்சமான்றது நமக்கு தெரியாது. ஆக இந்த ஆண்டு என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் சொல்வதை போல் தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் மாணவர்கள் தரப்பில் இருந்தோம், மாணவர்கள் பெற்றோர்கள் தரப்பில் இருந்தோம், கேள்வித்தாளை முன்கூட்டியே வாங்குவதற்கான முயற்சி, விடைத்தாளை எழுதும் பொழுது தெரிந்தது விடைகளை மட்டும் எழுதுறது, மிச்ச விடைகள் எல்லாம் யாரோ ஆசிரியர் நிரப்பிப்பாங்க அப்படின்ற குஜராத்தில் ஒரு மாதிரியாகவும் பீகாரில் ஒரு மாதிரியாகவும் தேர்வர்கள் தரப்பில் இருந்து அவருடைய பெற்றோர்கள் மற்றவர்களுடைய சம்பந்தத்தோட பல சிக்கல்கள் நடந்திருக்கலாம். அதனால் வழக்குகள் பதிவு செய்திருக்கு. இதில் தேர்வு நடைபெற மையத்திற்கும் பயிற்சி மையத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முறைகேடு அப்படின்னு வழக்கு 2 மாநிலத்தில் வெவ்வேறு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா தேசிய தேர்வு முகமை நீட் நடத்துகிற அவர்களே குற்றம் இழைத்திருக்கிறார்கள், அவர்களே இப்பொழுது குற்றவாளிகளாக இருக்கிறாங்கன்றது தான் இந்த ஆண்டு கூடுதலான செய்தி. இந்த கிரேஸ் மார்க் விஷயத்தில் ஆமாம், அதாவது நீங்கள் கிரேஸ் மார்க்குன்னு சொல்லப்படுற இந்த கருணை மதிப்பெண் அல்லது இழப்பீட்டு மதிப்பெண் அப்படின்றது யாருக்கு கொடுப்பீங்கன்ற ஒரு போர்டு எக்ஸாமில் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு வரையிலக்கணம் இருக்கு. இந்த இடத்துல 720 மார்க் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது இப்போ நமக்கு தெரிய வருது. யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யாரெல்லாம் நேரம் இழப்புன்னு சொல்லி கேட்டாங்களோ அவங்கள கொடுத்துருக்குறாங்க. அப்போ கேட்கணும்னு நீங்கள் சொல்லலையே முன்னாடி. அப்போ 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ 24 லட்சம் பேருக்கு இந்த மாதிரி நேரம் இழப்பு ஏற்பட்டால் நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தால் அதற்கு நாங்கள் மதிப்பெண் கொடுப்போம் நீங்கள் சொல்லவே இல்லையே. அப்பயே ரகசியமாக வச்சு அப்படின்னா யாருக்கோ உதவுவதற்காக, யாரையோ அவர்கள் விரும்புகிற மருத்துவ கல்லூரியில் சேர்க்கை கோருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த முறைகேட்டை திட்டமிட்டு தேசிய தேர்வு முகமையே நடத்தியதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லி மிரட்டிங்கன்னு கேட்டால், நாங்கள் கேட்குற கேள்விக்கு 4 பதில் கொடுப்போம், அந்த 4 பதிலில் ஏதாவது ஒரு பதில் சரியாக இருக்கும். அப்போ அந்த சரியாக இருக்கிற பதிலை நீங்கள் எழுதுனா 4 மார்க்கு, அந்த சரியான பதில் எழுதலைன்னா அந்த கேள்விக்குண்டான முழு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்காதுன்ற மட்டுமல்ல, நீங்கள் 1 மார்க்கை இழப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த கேள்வி சரியாக எழுதுனா அந்த கேள்விக்கான முழு மதிப்பெண் கிடைக்கும். சந்தேகமாக இருந்தால் நான் எழுதக்கூடாது. அப்படி எழுதிட்டு அது தவறாயிருச்சுன்னா நான் எடுத்த மதிப்பெண்லேருந்து 1 மார்க் எடுத்துருவாங்க. இதற்கான பயிற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கேள்வித்தாள் இந்த வாட்டி என்ன சொல்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட கேள்வியில் 2 விடை சரியாக இருந்ததாகவும் அந்த கேள்வியை யார் எழுதினாங்களோ அவங்களுக்கு அந்த கேள்விக்குண்டான முழு மதிப்பெண் தந்ததாக சொல்கிறீங்க. இது எனக்கு ஏன் முன்னாடி சொல்லலை? அப்படின்னா நான் அப்போ மைனஸ் மார்க்கிங் இருக்கக்கூடாதுல்ல. அப்போ நான் எல்லா கேள்வி இப்படி சந்தேகமாக இருந்தால் நான் எழுதக்கூடாது தான் எனக்கு பயிற்சி. அப்போ சந்தேகப்பட்டு நான் எழுதியிருக்க மாட்டேன்ல, நான் எழுதலைன்னா எனக்கு மார்க் கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல. அப்போ இது ஒரு குழப்பமான ஒரு தேவையற்ற ஒரு மன உளைச்சலை கொடுக்குற ஒரு அநியாயமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக நீங்கள் கேட்டதை போல ஏற்கனவே தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் நீட் நடைமுறைக்குள்ளே வரக்கூடியவர்கள் அவர்கள் செய்த முறைகேடு கடந்த ஆண்டுகளில் நடந்தது அப்படின்னு சொன்னால்,
இந்த ஆண்டு தேசிய தேர்வு முகமையே முறைகேட்டை செய்திருக்கிறது என்பதுதான் நம்ம கூடுதலாக பார்க்கக்கூடியது. இப்போ மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து போராட்டம் நடத்துவதை பார்க்க முடியுது. நீங்க சொல்லியிருக்கீங்க இதுதான் உச்சம், முறைகேடுகளோட உச்சம், அது போராட்டோட உச்சமும் வந்திருக்கு. இந்த உச்சத்துக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்டதை நமக்கு உணர்ந்திருக்காங்களா பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாம்? தொடக்கத்திலிருந்தே நீட்டு நடைமுறை என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த அறிவிக்கப்பட்ட 2013ஆம் ஆண்டு முதல் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்திற்கும் பிற மாநிலத்துக்கு நடந்த போராட்டத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மக்களுடைய போராட்டத்தை அரசியல் இயக்கங்கள் ஆதரித்தன. அரசியல் இயக்கங்களுடைய போராட்டமாக அது பரிணமித்தது. ஆனால் பிற மாநிலங்கள்ல அது நடக்கல. இப்ப நடந்திருக்கு. அதனால இத்தனை நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் போராட்டம் நடக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம். பிற மாநிலத்தில் போராட்டம் எல்லாரும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் இயக்கங்கள் எடுத்ததால அது அகில இந்திய அளவில் அது கவனம் ஈர்த்து. இன்றைய தேதியில பெரும்பகுதி அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற பெரும்பகுதி அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள், அந்தந்த மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த நடைமுறை தவறு, நீட் என்பதையே விலக்கி கொள்ளணும், ஒரே கோரிக்கை நீட்டை விலக்கு என்று அகிலேஷ் யாதவ் முழக்கமிட்டிருக்கிறார். ஒரு நாடு ஒரு கோரிக்கை நீட்டை விலக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்கிறார். மகாராஷ்டிரா முதல்வரும் அந்த மாதிரி வந்து நீட்டு நடைமுறை கைவிடணுன்ற மாதிரி பேசியிருக்கிறார். இன்னும் பல மாநிலங்கள்ல இருந்தும் அந்த மாதிரி குரல்கள் வந்து வந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நாம் தொடக்கத்திலிருந்து சொன்னேன், நீட் என்பதே ஒரு முறைகேடு அப்படின்னு நாம சொன்னது சரி என்பதை நிரூபித்திருக்கு. நீட் என்பது ஒரு தகுதி பெற்ற மாணவர்களை அடையாளம் கண்டு உயர்கல்விக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது. அது உண்மையிலேயே தகுதி பெற்றவர்களை இந்த நடைமுறைக்குள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை என்பதைத்தான் இது நிரூபித்திருக்கிறது. எனவே இந்த போராட்டங்களை முழுமையாக ஒன்றிய அரசு உணர்ந்து மாநில அரசுகளுடைய உரிமைகளை மதித்து மாநில அரசுகள் விரும்பக்கூடிய நடைமுறைப்படி மருத்துவ மாணவர் சேர்க்கையை அனுமதிப்பதுதான் ஒரு நியாயமான தீர்வாக இருக்க முடியும். ரைட். இப்போ இந்தியா முழுக்க அரசியல் இயக்கங்கள் இதை கையில் எடுக்கிறாங்கன்னா, இப்போ தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சரே வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டார், முறைகேடுகள் நடக்குது, நாங்கள் வந்து கைது பண்ணிட்டு இருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்டிஏவும் நீங்கள் முறைகேடு நடக்கிறதா நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க. இப்போ இதெல்லாமே அவங்களுக்கு ப்ரெஷராக மாறிட்டு இருக்கு. என்டிஏக்கும் சரி கல்வித்துறைக்கும் சரி ப்ரெஷராக மாறிட்டு இருக்கு. அப்போது அரசியல் இயக்கங்களும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சிண்டே கூட்டணி கட்சிகள் இருந்தே குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரெஷராக மாறி அங்கே வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீட்டை விளக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குதா? இந்த தேசிய தேர்வு முகமை ஜூன் 4ஆம் தேதியை ஏன் தேர்ந்தெடுத்தது இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக தேர்தல் முடிவுகளை பற்றி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல உங்களுக்கு வந்து நீட்டினுடைய முடிவுகளை அறிவிக்குது. தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு நீட்டினுடைய முடிவுகளை அறிவிக்குதுன்னா, அப்போ தேசிய தேர்வு முகமை தான் ஒரு குற்றத்தை இழத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறது. தன் குற்றத்தை மக்கள் உணர்வதற்கு வாய்ப்பில்லாத தேர்தல் வெளியிடக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெளியிடுற அன்றைக்கு நாம் நீட் முடிவை வெளியிடணும்னு ஒரு தேர்வு. இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியல. பல்கலைக்கழகம் அதை செய்யுமா, அல்லது மாநில மேல்நிலை பள்ளி கல்வி வாரியமாகட்டும் அல்லது மத்திய இடைநிலை கல்வி வாரியமாகட்டும், இவர்கள் அவ்வாறு செய்வார்களா? நிச்சயமாக எந்த கல்வியல் அமைப்பும் இதை செய்யாது. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு தேர்வு முடிவுகளை அறிவிக்க மாட்டாங்க. நீட் என்பது தேர்வே கிடையாதுன்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. ஆக இந்த சூழ்ச்சி நடந்திருக்கு. அப்போ என்டிஏ ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்கா, தேசிய தேர்வு முகமையே சூழ்ச்சி செஞ்சிருக்கான்னு எல்லோரும் கேள்வி எழுப்புற நேரத்துல முதல்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, என்டிஏ வந்து குற்றம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. முதல்ல அப்படிதான் அவர் சொன்னார். அப்போ குற்றம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்கா அப்படின்றத நாம எழுப்பின முதல் கேள்வி. அப்ப ஏன் வந்து இவர் வந்து இந்த அமைப்பை காப்பாற்ற பாக்குறாரு? இப்போ 2 நாள் கழிச்சு அவர் என்ன சொல்றாரு? ஆமா, குற்றம் 2 வகையா நடந்திருக்குன்னு ஒப்புக்கிறாரு. அப்ப 2 வகையா நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, தேர்வர்கள் செய்த வழக்கமா நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அதை உங்களால தடுக்க முடியல. இன்னொரு, அதோடு சேர்த்து தேர்வு முகமையே அந்த தவறை செய்திருக்கு. ஆனா எப்படி இதை வந்து அவங்க வெளிப்படுத்த பாக்குறாங்கன்னா, தேர்வு முகமையில இருந்த ஒரு சிலர் தவறு செய்திருக்கலாம், அது தவறு செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற அளவுல தான் அவங்க பேசுறாங்களே தவிர, மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்பதை பற்றியோ
சுகாதாரம் என்பது மாநில பட்டியல்ல இருக்கு. அவ மருத்துவமனையை மாநில அரசுகள் நடத்துதுன்னு சொன்னா பொதுப்பள்ளிகளை எல்லாம் மாநில அரசு தான் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்கின்ற நேரத்துல ஒரு மாநில அரசு தான் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறையை தீர்மானிக்க முடியும். அது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமை, உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிற உரிமை. எனவே மாநில அரசிடம் அந்த உரிமையை கொடுத்துடலாம், அந்த மாநில அரசு கிட்ட இருக்கிற அந்த உரிமையை நம்ம பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு போவது தான் நியாயமா இருந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு போகக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட ஒன்றிய அரசாக நம்மால் இதை பார்க்க முடியல. ஆனா முதல்ல மருத்துவங்க இப்ப 2 நாள் கழிச்சு ஒத்துக்கிறாங்கன்ற போது அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றமா பார்க்க முடியாதா? ஆமா, குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார். இப்ப அரசு குற்றவாளி. இப்போ முதல்ல அவர் இது குற்றம் செய்வதற்கு அப்பாற்பட்ட அமைப்புன்னு சொன்ன உடனே அப்ப இவரும் குற்றத்திற்கு உடந்தை ஆயிடுறாருல்ல. இப்ப அவர் நாமும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு உணர்ந்தவர் இப்ப அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க அந்த உணர்றதுக்கு? அதுதாங்க, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அரசு இதுல குற்றம் செய்யல, அது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருக்கிற யாரோ சிலர் தான் குற்றம் செஞ்சிருப்பாங்க. அது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, நாங்க ஆராய்ச்சி பண்ணி நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க அவங்கள தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, ஒரு கருணை மதிப்பெண் கொடுக்கிற ஏற்பாடே உங்ககிட்ட இல்லைன்னும் போது நீங்க நீட் நடைமுறைப்படுத்தும் பொழுதே மாநில பாடத்திட்டத்துல வாரிய தேர்வுல மதிப்பீடு படும் போது நீங்க தாராளமா மதிப்பிடுறீங்க, நீங்க கருணை மதிப்பெண்லாம் கொடுக்குறீங்க. அதனால ஒரே தரத்துல நாங்க மாணவர்களை தேர்ந்தெடுக்க முடியல, ஒரே தரத்துல மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் நாங்க இந்த நடைமுறை கொண்டு வர்றோம் அப்படின்னு தான் நீட்டை சொன்னீங்க நீங்க. அப்ப நீங்க சொன்னது அத்தனையும் இந்த ஆண்டு முற்றிலும் மாறுபட்டு முரண்பட்டு, நீங்க சொன்னதுக்கே முரண்பட்டு தேசிய தேர்வு முகமை நடந்திருக்குன்னா இப்ப யாருடைய ஒப்புதல் இல்லாம அது நடந்திருக்கா அப்படின்னு கேள்வி. அப்படி என்றால் ஏஜென்சி அப்படின்னு சொல்ற அந்த முகமை கல்வியல் அமைப்பு கிடையாது. அப்ப அது அவுட் சோர்ஸ் பண்ணி இருக்கு. அது எப்படி எல்லா கல்வியல் அமைப்பையும் கட்டுப்படுத்த முடியும்? பல்கலைக்கழகம் தானே தீர்மானிக்கணும் தனக்கான மாணவர் சேர்க்கைக்கு என்ன தகுதி என்பதை பல்கலைக்கழகம் தீர்மானிக்கணும். பள்ளிக்கூடத்துல 12 ஆண்டு காலம் பாடம் நடத்துறவங்க இருக்கிறாங்க. எனவே அந்த வாரிய தேர்வு தான் தீர்மானிக்க முடியும். அப்ப இவங்க 2 பேரும் மதிப்பிடுவாங்க. ஆனா நீட் மதிப்பிடுறதே இல்லை, பேப்பர் கரெக்ஷன் தான் நடக்குது. சரியா தப்பான்னு சொல்ற வேலை தான் நடக்குது. இங்க பேப்பர் கரெக்ஷன்னால ஒருத்தரோட திறன்களை கண்டுபிடிக்க முடியாது. மதிப்பீடு ரொம்ப முக்கியம். மதிப்பீடு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மாணவர் ஒரு பாடத்தை ஆழமாக புரிந்து கொண்டாரா, புரிந்து கொண்டதை அவரால் வெளிப்படுத்த முடியுதா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் மதிப்பீடு. விடை தவறா கூட இருக்கலாம். ஒரு கேள்வியை புரிந்து கொண்டு அந்த விடையை கொண்டு வருவதற்கு அவரு சில நடைமுறையை பின்பற்றணும். அப்ப அந்த நடைமுறையை பின்பற்றும் பொழுது கோட்பாட்டை, எந்த கோட்பாட்டின் அடியில அந்த நடைமுறையை பின்பற்றணுமோ அந்த கோட்பாட்டை அவர் உணர்ந்தாரா உணரலையான்னு பார்ப்பீங்க. அப்போ அந்த நடைமுறை எல்லாம், அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்து கடைசியா ஆன்சர் மட்டும் தப்புன்னு வச்சுக்கோங்க, ஆன்சருக்கு 1 மார்க் தான் கட் பண்ணுவீங்களே தவிர நடைமுறைக்கு உண்டான மார்க்கை கொடுத்துருவீங்களே. கண்டிப்பா. இதுவே நடைமுறை மொத்தமும் தப்பு ஆனா ஆன்சர் மொத்தம் கரெக்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு உண்டான 1 மார்க் தான் கிடைக்குமே தவிர நடைமுறை எல்லாம் தப்புன்றதுனால அந்த 4 மார்க் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. காரணம் என்னன்னா இங்க விட எது ரொம்ப முக்கியம்? நடைமுறை தான். அதாவது நீங்க ஒரு பாடத்தை ஆழமாக புரிந்து கொண்டீர்கள், அந்த ஆழமாக நீங்கள் புரிந்து கொண்டு சூழலுக்கு தகுந்தாற் போல் நீங்க பொருத்தி பார்க்குற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற ஏரியா தான் மதிப்பீடு ஏரியா. இவங்க மதிப்பீட்டுக்குள்ளேயே வரல, இவங்க ஒரு பேப்பர் கரெக்ஷன் தான் பார்க்குறாங்க. அப்போ கொடுத்த கேள்விக்கு சரியா பதில் எழுதுனா அந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தமே தவிர எனக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஆன்சரிங்ன்றது ரொம்ப ஆமா, அதனால் உங்களுக்கு ஆர்வத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றதுதான். எந்த துறைக்கு அவர் போவாருன்ற விஷயத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக நீட் நடைமுறையை ரத்து செய்வதற்குண்டான அந்த வேலையைத்தான் செய்யணும். அதற்குண்டான கோரிக்கையைத்தான் எல்லோரும் சேர்ந்து வைக்கணும். நீட்டை ரத்து செய் என்ற கோரிக்கையை வலுவாக ஒற்றை கோரிக்கையாக ஒரு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது வெடிக்கும் போதுதான் ஒன்றிய அரசுக்கு அதற்குண்டான புரிதல் வரும். அதுவரை அவர்கள் நீட்டுக்குள்ள பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம்னுவாங்க. அப்ப அந்த நிவாரணம் எத்தனை பேருக்கு? 24 லட்சம் பேர் எழுதியிருக்கானே. நீங்கள் நீட்ல தகுதி பெற்றவர்கள் 13 லட்சம் பேர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த 13 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ஆயிரம் பேருக்கு தான் நீங்க இந்த நிவாரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த நீட்ல நீங்க தகுதி அற்றவராக போய்விட்ட 10 லட்சம் பேரை பத்தி நீங்க கவலைப்படலையே.
இப்போ 23 லட்சம் பேரையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு தேர்வு, அந்த 23 லட்சம் பேரையும் பாதித்தார்கள் என்று விவாதம் நடத்தாம நீங்க யாரோ ஒரு சில ஆயிரம் மாணவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டு அதற்கான நிவாரணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு நியாயமற்ற அணுகுமுறை. எனவே நீட் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறப்படுவதுதான் இதுக்கு தீர்வா இருக்க முடியும். இப்போ கோச்சிங் சென்டர் வழியா தான் இப்போ நீட் தேர்வு கசிவிடுறது பாட்டதாகட்டும், இல்லை ஆன்சர் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயமாகட்டும், இந்த கோச்சிங் சென்டர் என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க? நீட் தேர்வு வந்ததுலேருந்தே அவங்களுக்கான மார்க்கெட்டுன்றது அதிகமாக இருக்குது. ராஜஸ்தானில் அதுக்குன்னே ஒரு மார்க்கெட்டு உண்டாகி அதுக்குன்னே கோச்சிங் சென்டர்ஸ் மார்க்கெட்டே வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கோச்சிங் சென்டர்ஸோட ரோல் ப்ளே என்ன இதில்? கோட்டா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாவட்டத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. ராஜஸ்தானுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு அசோக் கெலாட் அவர்கள் டம்மி ஸ்கூல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஓகே, அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவரை சேர்ப்பீங்க, ஆனால் அந்த மாணவர் பள்ளிக்கூடத்தில் படிக்க மாட்டார், அவர் கோச்சிங் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்க, கோச்சிங் சென்டருக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போய் படிக்காமலே உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கிடச்சிரும், உங்களுக்கு தேர்வு மட்டும் போய் எழுதிட்டு வருவீங்க. ஆனால் நீங்கள் எங்கே பயிற்றுவிக்கப்படுவீங்கன்னா கோச்சிங் சென்டரில் பயிற்கும். அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டிலேயே கூட சில பள்ளிகளில் வகுப்பறையே 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. பயோ எடுக்கிறவங்க, உயிரியல் பாடம் எடுக்கிறவங்க நீட்டுக்கான பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் 2 கட்டணம் கட்டுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு உண்டான கட்டணம், நீட் பயிற்சி மையத்துக்கு உண்டான கட்டணம் கட்டிட்டு இந்த மாணவர்கள் எங்கே போய் உட்காராங்கன்னு கேட்டால் நீட் பயிற்சி மையத்துக்கு உண்டான வகுப்பறையில் போய் உட்கார்றாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போ அந்த வகுப்புல யார் பாடம் நடத்துறாங்கன்னா பயிற்சி மையத்திலிருந்து வந்த பயிற்றுனர்கள் பாடம் நடத்துறாங்க. அப்போ அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அந்த வகுப்புக்கு பாடம் நடத்தலை. இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? நீங்க ஒரு பாடத்தை வேதியியலாக படிப்பதற்காக மேல்நிலை பள்ளிக்கு வர்றீங்க. இப்போ வேதியியலாக படிக்காம நீட் நடைமுறைக்கான அந்த கேள்வித்தாளை எதிர்கொள்வதற்காக நான் பயிற்றுவிக்கப்படுறேன் பொழுது, அப்போ இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடத்துடைய முழு தன்மையை படிப்பதற்கு அப்போ பள்ளி வகுப்பறைய யார் ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு கேட்டா கோச்சிங் சென்டர் அந்த இடத்த, பள்ளி வகுப்பறை இடத்தை யார் ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னா பயிற்சி கூடங்கள் ஆக்கிரமிப்பு. அப்ப இந்த பயிற்சி கூடங்கள் சர்வதேச நிதி மூலதனத்துல இயங்குற மிகப்பெரிய பயிற்சி கூடங்கள்லாம் இருக்கு. நான் இதை ஏன் ஒரு சர்வதேச சூழ்ச்சியா பார்க்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இந்தியாவில் மிகப்பெரிய விஞ்ஞானிகளை இந்தியா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. அப்போ மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எப்படி உருவாகிறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அந்த பாடத்தை வைத்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் நீங்கள் ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணாமல் உங்களால் படிக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் பின்னாடி தாவரவியல் அறிஞராக, விலங்கியல் அறிஞராக, இயற்பியல் அறிஞராக வர்றாங்க. இப்போ உலகத்தின் மிக அதிக எண்ணிக்கையில் விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய நாடுகளாக கருதப்பட்ட இந்தியாவில் விஞ்ஞானிகள் உருவாகக்கூடாதுன்ற ஒரு சர்வதேச சதியின் ஒரு பகுதியாக ஏன் நீட் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்க பள்ளி வகுப்பறையிலிருந்து அவரை பிடுங்கி அவர் நீங்க எங்க தள்ளுறீங்க? கோச்சிங் சென்டர்ல தள்ளுறீங்க, பயிற்சி கூடத்துக்கு தள்ளுறீங்க. ஆக அந்த பாடத்தை அவர் முழுசா படிக்க போறது இல்லை. அப்போ இந்த கோச்சிங் சென்டர்ல என்ன ஆகுது? முதல் ஆண்டு எழுதுறாரு. இப்போ இந்த ஆண்டே கூட எடுத்துக்கோங்க, 23 லட்சம் பேர் எழுதுறதா சொல்றீங்க. அதுல 13 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றதாக சொல்றீங்க. இந்த 13 லட்சம் பேர்ல மிக அதிகப்படியாக வெளிநாட்டுக்கு போறவங்க, உள்நாட்டுல தனியார் கல்லூரியில் சேர்றவங்க எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா 3 லட்சம் பேர் தான். அவ 10 லட்சம் பேரு தகுதி பெற்றவர்கள் நீங்க சொன்னா கூட அவங்க சேர போறது இல்லை. அப்ப அந்த 10 லட்சம் பேரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு சேராத அந்த 10 லட்சம் பேரு என்ன செய்ய போறாங்கன்னா இதுல பெரும்பகுதி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கோ, பணம் இருக்கோ, அவங்க அடுத்த ஆண்டு ரிப்பீட்டர் ஆகுறாங்க. 3ஆவது ஆண்டு எழுதுறவங்க ரீரிப்பீட்டர்ன்றாங்க. ரிப்பீட்டர், ரீரிப்பீட்டர், 3ஆவது ஆண்டு. அப்படி எழுதின ஒரு மாணவர் இந்த போன வாட்டி அவர் ரிப்பீட்டர். அவர் 610 மார்க் எடுத்திருக்கிறார். போன வாட்டி அவர் சேரல. அப்படின்னா போன வாட்டி மருத்துவத்துக்கு சேர்ந்தவங்க அத்தனை பேருமே 610க்கு மேல எடுத்தவங்களா? அப்போ 610 எடுத்தா கூட அரசு கல்லூரி இடம் கிடைக்கலன்னு சொன்னா தனியார் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, பணம் இல்லை. ஏன்னா 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் கட்டணும். 75 லட்சத்திலிருந்து 1.25 கோடி இல்லாம நான் படிக்க முடியாது. அப்ப நான் விலகிறேன். அப்ப விலகும் பொழுது குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றிருந்தவர் கூட என்ன செய்ய முடியுது?
அவங்களால வந்து மருத்துவம் சேர முடியும். 200 மதிப்பெண் இருந்தா கூட மருத்துவம் சேரலாம். இந்த ஆண்டு போன ஆண்டு 610 எடுத்தவர் இந்த வாட்டி 650 தாண்டிட்டார். அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு எழுதின உடனே என்னுடைய பாட புத்தகத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஏன்னா இந்த வாட்டி நான் நல்லா எழுதிட்டேன், எனக்கு போன வாட்டி விட கூடுதலா மதிப்பெண் வரும்னு நம்பிக்கை இல்லை. ஆனா ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்வு முடிவை பார்த்த உடனே மீண்டும் பாட புத்தகத்தை திறக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றார். காரணம் என்னன்னா, போன வாட்டியை விட இந்த முறை அவர் அதிகமான மதிப்பெண் பெற்றிருந்தாலும் இந்த வாட்டி 700க்கு மேல மதிப்பெண் பெற்றவர்கள் பல ஆயிரம் பேர். ரைட். எனவே அவர்கள் தான் போய் அரசு கல்லூரிகள்ல இடத்தை அடைச்சிக்க போறாங்க, எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனவே நான் மீண்டும் பயிற்சி கூடத்திற்கு போகும். அப்போ இன்னொரு முறை பயிற்சி கூடத்துக்கு போற அளவுக்கு இவருக்கு வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, குடும்ப சூழல் ஒத்துழைக்குது. எத்தனை பேருக்கு இத்தகைய குடும்ப சூழலும் இத்தகைய வாய்ப்பும் வசதி இருக்குன்றதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. எனவே இது ஒரு மிக மிக மோசமான ஒரு சந்தையினுடைய சூழ்ச்சின்னு அதுக்காக தான் நாம வந்து சொல்றோம். இந்தியாவில் விஞ்ஞானிகளே உருவாவதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக கூட இது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தரம் வாய்ந்த திறன் பெற்ற மருத்துவத்தின் மீதும் சேவையின் மீதும் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த எண்ணமும் கொண்ட ஆர்வம் மிக்கவர்களை நாம் உயர்கல்விக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பற்றவர்களாக நாம வந்து விட்டுடுறோம். இதையெல்லாம் உணர்ந்துதான் மாநில அரசை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டி அவங்க என்ன சொன்னாங்க, சுகாதாரம் பட்டியல் 2ல வருது. பட்டியல் 2ன்னா மாநில பட்டியல். அப்போ எல்லோருக்கும் மருத்துவம் தர்ற பொறுப்பு யாருது? மாநில அரசாங்கம். அப்போ என்னுடைய மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கடமை எனக்கு இருக்கிறது. எனவே நான் என்னுடைய நடைமுறையை பின்பற்றிக் கொள்கிறேன். அதுவும் என்னுடைய கல்லூரிக்கு, அரசு கல்லூரிக்கு நான் பின்பற்றிக் கொள்கிறேன். இதுவரை அரசு கல்லூரியில சேர்ந்த மாணவர் வெற்றிகரமாக மருத்துவ படிப்பை முடிக்க முடியாம போயிட்டாரு என்ற குற்றச்சாட்டு எழவே இல்லை. அவரால் வந்து பாடம் படிக்கலன்னு இடையிலேயே போயிட்டாருன்ற குற்றச்சாட்டு இது வரைக்கும் எழவே இல்லை. எனவே தரம் இருக்கக்கூடிய திறன் பெற்ற நபர்களை மட்டுமே நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கு என்ற அடிப்படையில தான் உங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய 246 கீழ் உரிமை, சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய இறையாண்மையின் அடிப்படையில சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அவ்வாறு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கறதா 254 உட்பிரிவு 2. இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கலாம், யாராவது ஒரு மாநிலம் எனக்கு ஒரு சட்டம் தனியா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த சட்டத்தை எப்படி செல்லுபடியாக்குறதுன்றதுதான் அந்த சட்டப்பிரிவுடைய நோக்கம். நீங்க மட்டும் எப்படி கேட்பீங்கன்னு கேட்கறதுக்கு அல்ல, நீங்க மட்டும் தான் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு நீங்க மட்டும் கேட்டா உங்க சட்டத்தை செல்லுபடி ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பிரிவு. எனவே அதை வந்து இந்திய பிரதமர் உணரணும். நம்ம என்ன எல்லோரும் சேர்ந்து கேட்கணும்னா, இந்திய பிரதமர் கிட்ட திரு நரேந்திர மோடி கிட்ட, ஐயா கண்ணை திறந்து பாருங்கயான்னு. சாதாரணமாக என்ன சொல்லுவோம், நம்ம கடவுள்கிட்டே போய் என்ன சொல்லுவோம், சாமி கண்ணே திறக்க மாட்டேங்குதுன்னு. நீங்க கண்ணை மூடிக்கிறீங்க பிரதமராக இருந்து, கண்ணை திறங்க. 2வது கண்ணில் வந்து புத்தகத்தை அரசமைச்சத்தை ஒத்துக்கிறீங்க, அது புனித நூல் கிடையாது, அது நாட்டை எப்படி நிர்வகிக்கிறோன்னு சொல்றது. அது படிக்கணும், படிச்சாதான் நிர்வகிக்க முடியும். எனவே கண்ணை திறந்து படிங்க, படித்தால் அதுல மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை என்னன்னு உங்களுக்கு புரியும். எனவே மாநில அரசுக்கு 246 கீழ் இருக்கிற உரிமையின் அடிப்படையில இயற்றப்பட்ட சட்டத்திற்கு 254 உட்பிரிவு 2 கீழே நான் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தரணுன்றதை நீங்க உணர்வீங்க. அந்த உணர்வின் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்னா, அரசமைப்பு சட்டத்தை உண்மையிலேயே நீங்கள் மதிப்பதாக இருந்தால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில இருக்கணும். இந்தியா முழுக்க இந்த நீட் நடைமுறை திரும்ப பெறப்பெற்று அந்தந்த மாநில அரசுகள் அந்தந்த மாநில அரசு கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை நடைமுறை தீர்மானிக்கிற உரிமையை அவர்களுக்கு இருப்பதை அவர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நாம வைக்கக்கூடிய கோரிக்கை. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து என்டிஏ மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு மத்திய அரசை காப்பாற்ற பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி, இப்போ என்டிஏ தான் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்டிஏ மேல நாங்கள் சீர்திருத்தம் பண்றோம், நாங்கள் அதிகாரிகளை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ மேலேயே முழுக்க பழிய போட்டு அதில் சீர்திருத்தம் பண்ணுறாங்க எடுத்துக்கலாமே தவிர அவங்க முழுமுற்றிலுமா நீட்டை ஒழிச்சிருவாங்க, நீட்டை பின்வாங்கிக்குவாங்க எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பார்களான்னு நீங்க கேட்குறீங்க நேரடியா. இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிப்பாங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்கன்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன்றதான் சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க. சத்தியப்பிரமாணத்தை மீறுகிறார்கள் என்கின்ற போது
மக்கள் வந்து விவசாயிகள் தெருவில் திரண்டது போல இந்திய அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற போராட்டமாகத்தான் 2024 தேர்தல் நடந்திருக்கு. எனவே தேசிய தேர்வு முகமை என்பது ஒரு கல்வியல் அமைப்பே கிடையாது. ஒரு கல்வியல் அமைப்பே இல்லாத ஒரு முகமை, அதுவும் தன்னுடைய பல்வேறு பணிகளை அது பல்வேறு துறைகள் மூலமாக வெவ்வேறு முகமைகள் மூலமாக அவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்களே தவிர அங்க வந்து பர்மனண்டா ரெக்ரூட்டா இருக்கிற அரசு ஊழியர்கள் அப்படின்ற அளவுல அங்க ஆளுமைகள் யாருமே இல்லை. எனவே முகமையை நாங்கள் நம்ப முடியாது. எங்கள் மாணவர்களை சந்தையிடம் கொடுத்துவிட்டு நாங்கள் சித்திரவதையை அனுபவிக்க முடியாது. எனவே எங்க மாணவர்கள் இயல்பாக படிப்பதற்கு, எந்த விதமான மன அழுத்தம் இல்லாமல் படிப்பதற்கு நீங்க நீட்டை வந்து திரும்ப பெறணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை கலைக்கணுமே தவிர நீங்க வந்து அதுல சில அதிகாரிகள் தவறு செய்ததாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. நீங்கள் அவ்வாறு செய்தால் தவறுக்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமாக தவறு நடந்திருக்கு. அப்ப கடந்த ஆண்டு தேசிய தேர்வு முகமை இதை சரியா கண்காணிக்கல என்பதற்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கல. எனவே நீங்க உங்களுடைய நடவடிக்கை என்பது வெறும் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக இருக்க இயலாது. ஒரு முழுமையான நடவடிக்கை என்று சொன்னால் இந்த தேர்வில் இருந்து முழுமையாக மாணவர்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அப்போ இந்த தேர்வை திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு போல எந்தெந்த மாநிலங்கள் கேட்குதோ அந்தந்த மாநிலங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து விடுவதுதான் நியாயம். இப்ப தமிழ்நாடு நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது அரசு ரீதியா நம்ம இன்னும் தமிழ்நாடு அரசு இன்னும் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன நினைக்கிறீங்க? என்ன அழுத்தம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில சட்டத்தை இயற்றி அனுப்பிட்டாங்க. ஆளுநர் மூலமாக ஆளுநர் பல தாமதங்களுக்கு பிறகு அதை திரும்ப அனுப்புறதுக்கு அவர் உரிமையே கிடையாது. ஆனால் திரும்பி அனுப்பி அதற்கப்புறம் மீண்டும் 2வது முறை நிறைவேற்றி அதை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தொடர்பே இல்லாமல் நியாயமற்ற பல கேள்விகளை கேட்டு கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க. மீண்டும் தமிழ்நாடு அரசு அவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதிலும் வந்து அதை வெளிப்படையா வச்சா மக்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வரும் இல்லையா? வெளிப்படையா அதை நடக்க மாட்டேங்குது. கேள்வி பதில் என்ன கேட்டார்கள் என்ன கேட்கல என்பதை குறைந்தபட்சம் சட்டப்பேரவைகளாவது அவர்கள் வந்து விவாதிப்பதற்கு வந்து முன் வரலாம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாடு சட்டப்பேரவை இப்ப கூட போகுது அப்படின்னு சொன்னா அந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு நாள் சிறப்பு விவாதமாக கூட இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்காதது வந்து தவறு என்பதை எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் அவங்க கொடுத்துருக்கணும் அப்படின்றத சட்டப்பேரவை விவாதித்து ஒரு தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் அவர்களை வலியுறுத்தி நீங்க வந்து அந்த உள்துறை அமைச்சகத்துல முடங்கி கிடக்கிற அந்த சட்ட முன்வடிவை நீங்கள் கோரி பெற்று எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை வந்து அவங்க நிறைவேற்றலாம். நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் உங்களுக்கு மக்களவை மாநிலங்களுடைய 2 அவையிலையும் இது சம்பந்தமாக வலுவான குரல் எழுப்பி ஒத்திவைக்கிற தீர்மானத்தை கூட நாடாளுமன்றத்துல கொண்டு வரலாம். தமிழ்நாடு சட்ட முன்வடிவு ஏன் வந்து 3 ஆண்டு காலமா முடங்கி கிடக்கு? அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமையின் கீழே தானே இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. எனவே அது கேட்கிற அந்த உரிமையை கொடுங்கன்னு சொல்லி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கக்கூடிய தீர்மானத்தை கூட அவர்கள் வந்து கொண்டு வந்து விவாதத்தை வந்து அவர்கள் வந்து கோரலாம். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சரி வலுவான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் எப்படி தேர்தலை வந்து இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற தேர்தல் என்று சொன்னார்களோ அதே போல் நீட்டிலிருந்து தமிழ்நாடு மாநிலம் எங்களுக்கான நடைமுறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், நீட் நடைமுறை எங்க மேல திணிக்காதீங்க அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி இருக்குன்னா அந்த சட்ட முன்வடிவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒப்புதல் என்பது அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற போராட்டம். அரசமைப்பு சட்டத்தின் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. எனவே ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டத்தை மதித்து எங்களுக்கான ஒப்புதலை கொடுக்கணும் என்று அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற மக்களின் இறையாண்மையை காக்கின்ற மாநில சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய இறையாண்மை காக்கின்ற ஒரு வலுவான போராட்டமாக இந்த போராட்டத்தை நடத்தணும். எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து நடத்தணும். இது வெறும் ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்குண்டான நடைமுறையாக மட்டுமே பார்க்க இயலாது. இது ஒரு இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் மக்களிடம் இறுதி இறையாண்மை கொண்ட ஒரு ஜனநாயக கட்டமைப்பையும் காக்கின்ற போராட்டம் என்பதை நாம் உணரணும். இப்போ வந்து முடிவுகளை ஒட்டி தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமாக பாஸ் ஆயிருக்காங்க,
அப்படின்னு சொல்லி சில பேர் போறதை பார்க்க முடியும். இங்க தமிழ் இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தயாராகிட்டாங்க தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஐயா, எத்தனை இடம் வச்சிருக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு கல்லூரியில 85% இடம் மாநில அரசுக்கும் 15% இடம் வந்து ஒன்றிய அரசுக்கும் கொடுத்துறீங்க. தமிழ்நாடு அரசிடம் 25 கல்லூரிகள் இருக்கின்றன. அப்ப இந்த 25 கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள்ல நீங்க அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு 7.5 இடஒதுக்கீடு வச்சிருக்கிறதுனால சில 100 மாணவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீட்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றார்கள், தேர்ச்சி பெறலன்ற பிரச்சனையே கிடையாது. நீட்டுல தேர்ச்சி பெற்றுட்டார்கள், தகுதி பெற்றுட்டாங்க. நீட்டுல ஒருவர் தகுதி பெற்று விட்டால் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கா? 610 மார்க் வாங்கினவங்க போன வாட்டி சேர முடியல, இந்த வாட்டி 650 கடந்து மார்க் எடுத்திருக்கிறாங்க, இந்த வாட்டி சேர முடியலன்னா அப்போ தகுதி பெற்றவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்ய முடியாது? நீட்ல சேர முடியாது. யாருக்கு பணம் இருக்கோ அப்படிதான் சேர முடியும். அப்போ அதுல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக தகுதி பெற்றிருந்தால் என்ன, அரசு பள்ளி அல்லாத மாணவர்கள் தகுதி பெற்றிருந்தால் என்ன? யாரு தகுதி பெற்றிருந்தாலும் அத்துணை பேரும் சேர முடியாது, பணக்காரன் மட்டும்தான் சேர முடியும்ன்றது தானே பிரச்சனை. அரசு பள்ளி மாணவர்கள் இது வந்து தயாராயிட்டாங்க, அதுதான் இது காட்டுது அப்படின்றாங்க. அதாவதுதான் நானும் திருப்பி கேட்கிறேங்க. நானு அதாவது யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யாருக்கு வசதி இருக்கோ, வாய்ப்பு வசதி இருந்தா அரசு பள்ளி மாணவர் எங்க சந்திர கிரகத்திலிருந்து வந்தாங்களா, சூரிய கிரகத்திலிருந்து வந்தாங்களா? அரசு பள்ளி மாணவர்கள் தயாராயிட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா எந்த மனசுல வச்சுட்டு சொல்றீங்க? தகுதியற்றவர்னு சொல்றீங்களா? அரசு பள்ளி மாணவர்கள் தகுதியற்றவர்களா? இப்படி எப்படி அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க எனக்கு தெரியல. நீங்க இல்ல, யாரோ பயன்படுத்துறதா நீங்க கேக்குறீங்க. பயன்படுத்துறவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை சமமான ஆசிரியர்கள் கொடுன்னு கேட்கிறோம். ஆசிரியர்கள் கொடுக்க முடியல. மேல்நிலை பள்ளி கல்வியில் இருக்கிற தேர்வு கூடங்களுக்கு, அதாவது லெபார்டரிக்கு, ஆய்வு கூடங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டர் கேட்கிறோம், அசிஸ்டன்ட் கேட்கிறோம், பிஜி டீச்சர் ஜூன் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பர்மனண்டா டீச்சர் போஸ்ட் போடுன்னு சொல்றோம். இது எதையுமே நீங்க போடாத ஒரு நெருக்கடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க. வாய்ப்பை மறுக்கிறீங்க. வாய்ப்பை மறுத்து விட்டு நீ வந்து போட்டி போடுறதுக்கு மேல வான்னு சொல்றீங்க. சித்திரவதை பண்ணோம், சித்திரவதையில சமாளிச்சு வந்துட்டாங்க. எனவே சித்திரவதையை தாங்குவதற்கு சக்தி இருப்பதனால் மேலும் மேலும் நான் சித்திரவதை செய்வேன் நீங்க கேட்கறது ஏதாவது நியாயமான கேள்வியா? ஏற்கனவே சித்திரவதை செஞ்சிருக்கோம் சார், ஏற்கனவே அவனுக்கு வாய்ப்பே கொடுக்கல சார். வாய்ப்பே கொடுக்காமல் அவர்களுக்குள்ள ஒரு தாழ்வு, அரசு பள்ளி மாணவன் சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி அவனுக்கு கொடுக்க வேண்டிய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை நிரந்தர பணியிடமாக மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல் கொடுக்காமல் அனைத்து அநியாயத்தையும் செய்துவிட்டு அவர்களை இந்த தேர்வு நடைமுறையிலையும் இவ்வளவு சூழ்ச்சி கிடைக்கையும் நாங்க எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் வந்துடுறான் சார். அப்படின்னா சித்திரவதை எதிர்கொள்ள தயாராயிட்டான் இல்ல, அவனை ஏன் நான் சித்திரவதை செய்யக்கூடாதுன்னு நீங்க கேக்குறீங்க. இது எப்படிங்க நியாயம்? மாணவர்களை இப்படி சித்திரவதை செய்யாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். சிபிஎஸ்இ மாணவர்களே சித்திரவதை செய்யறீங்க, ஐசிஎஸ்இ மாணவர்களே சித்திரவதை செய்யறீங்க. பணக்கார மாணவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த பெற்றோர்களாக பணம் கட்ட முடியுது அவ்வளவுதானே தவிர சித்திரவதையை மாணவர்கள் தானே அனுபவிக்கிறாங்க. பணம் கட்டிட்டு நீங்க பள்ளிக்கூடத்திலிருந்து வர்றாங்க, கோச்சிங் சென்டருக்கு போறாங்க, கோச்சிங் சென்டர் முடிச்சுட்டு வர்றாங்க, அவங்க இன்னொரு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து விடுறீங்க. அவங்க கிட்ட வந்து தேர்வுத்தாள் மட்டும் ஒரு கோச்சிங் சென்டர்ல வாங்கி அதுக்கு தயார் பண்ணுன்றீங்க. ஆக 24 மணி நேரமும் அந்த பிள்ளைங்க வந்து இந்த தேர்வு அப்படின்ற ஒரு வடிவத்துல மட்டுமே, அதுவும் ஒரு நீட் வடிவத்துல மட்டுமே அவங்க வந்து தயாராகிறாங்கன்னா அதை விட வேற என்ன சித்திரவதை இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனவே சித்திரவதைக்கு தயாராகி விட்டார்கள், நாங்கள் ஏன் சித்திரவதை செய்யக்கூடாது என்று நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரு நியாயமான பதில் சித்திரவதை செய்யாதீர்கள் என்பதுதான். குழந்தைகளை இயல்பா படிக்க விடுங்க. அவங்க எந்த அளவிற்கு இயல்பாக படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து உயர்கல்விக்கு போறதுக்கு வாய்ப்பை நீங்க கொடுக்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க கூடாது. இப்போதான் முறைகேடுகள் நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மீண்டும் நான் சொல்றேன், இப்பதான் எங்க பார்வைக்கு முறைகேடு வந்திருக்குன்னு வேணா சொல்லுங்க. நீட்டினுடைய நடைமுறை என்றைக்கு தொடங்கியதோ அன்றையிலிருந்தே முறைகேடு தான். நீட்டே ஒரு முறைகேடு தான். இன்றைக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருக்கு, போராடுறாங்கன்னு வேணா நம்ம சொல்லலாம். எனவே இந்த போராட்டம் என்பது நீட்டை முழுமையாக ஒன்றிய அரசு ரத்து செய்வதற்கும் மாநில அரசுக்கு தர வேண்டிய அந்த சட்ட முன்வடிவுக்கான ஒப்புதல் கொடுப்பதற்கான ஒரு வலுவான போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும். இந்த சூழல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி.